இந்த ஊர்ல ஒரு வினோதமான பழக்கம் இருக்கு. அது என்னன்னா, யாருக்கெல்லாம் அவங்க ஹஸ்பண்ட பிடிக்கலையோ உடனே அதை திருப்பி கொடுத்துட்டு வேற ஒரு ஹஸ்பண்ட வாங்கிக்கலாம். அதுக்காக வாரண்டி கார்டும் கொடுக்கறாங்க. இப்ப இந்த பாட்டிக்கு அவங்க ஹஸ்பண்ட 37 வருஷம் கழிச்சு பிடிக்காம போயிருச்சுன்னு புலம்புறாங்க. இத கேட்டதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே அதை மாத்தி டின்னர் அட்வைஸ் பண்றாங்க. சோ அவரை ரிட்டர்ன் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அங்க இவரை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா ஆல்ரெடி அங்க நிறைய பேரு பிரைஸ் டேகோட நிக்கிறாங்க. இந்த பாட்டியும் அவருக்கு பதிலா சின்ன வயசு பையனா கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவனும் இவங்களுக்கு கை காலெல்லாம் அமுத்தி விடுறான். அப்பதான் உங்களை பார்த்தா எங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிடுறான். இத கேட்டதும் அவங்களுக்கு மனசு கேட்காம மறுபடியும் வேற ஒருத்தரை மாத்திடுறாங்க. இந்த டைம் கொஞ்சம் ஏஜ் அதிகமானவரா வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா இவரு எப்பயுமே எக்ஸசைஸ்ல கவனமா இருக்காரு. அதுக்காக காலங்காத்தாலே இவங்களை கூட்டிட்டு வாக்கிங் போறாரு. வயித்துல இருக்கிற தொப்பையை குறைக்கிறதுக்காக டயட் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் தாங்கிக்க முடியாம மறுபடியும் கொண்டு போய் மாத்துறாங்க. ஆனா இந்த டைம் யாருமே வேண்டாம், தனியாவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்டோட சத்தம் கேக்குது. என்னன்னு ஜன்னலை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா எதிர் வீட்டு லேடி இவங்க ஹஸ்பண்ட வாங்கிட்டு வந்திருக்காங்க.